இவன் முதற்கட்டிக்கு ஒரு முதல் இருந்து இவனுக்கு பால் இருக்காது. வண்ண விளைவேவா, வஞ்சி குடிவா, வசந்த மண்டபவா, ஓராத வைதேவா, ஒன்றாத தேவேவா, வா 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 வா. மின்விளக்கை அழைத்து விட்டு மன்னர் வெளியை தொடங்குவோம். என்னமா தலைவருக்கு பூ சுற்றி கீழே வீசுற? ஓஹோ, கட்சி நிறைய பூ இருக்கிறா, இந்த பூ எனக்கு போறியா? அம்மா பாருங்க, அந்த பாரு என்ன ஒரு வாயினா பூராது முடிக்கட்டுமே ஒட்டிக்கலாமா? உங்களை இறக்கி நான் பாராட்டு. இதை பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொறுப்பா பரவாயில்ல என்ன சொன்ன? என்ன சொன்ன மருந்து சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் தான் உங்க ரொம்ப பிடிச்சிருன்னு சொன்னாரு. ஆயிரம் சொல்லுவாயா, உனக்கு எங்கே போச்சு புத்தி? நாம கடிக்கிட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செட்டு செலவு இருக்கிறாள். நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு எதிர்த்து படிக்காளாச்சே, யோசனை பார்த்துக்கியா? அது இருக்கட்டும். இந்த மூலியா ஒரு நாள் கல்லூரியில பார்த்துக்கியா? இந்த காப்பி இந்த பாரு, இந்த கலருக்கு எங்க கலருக்கு எப்படி அவுத்து போகும்? சுந்தரி, நீ சிறப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்க. கருப்பு சிறப்பு சேர்ந்து நாட்டு ஆளலாம் ஆண்டு சாதனை செய்யலாம். அந்த மாதிரிதான் நீ நான் சொன்னீங்க ஆளுந்தான். இந்நேரம் உங்க அக்கா கழிச்சு 2 பேரும் வாழ்க்கை பெருத்த தொழில்ப்பாங்க. நம்மளோட மனமான ஆரம்பிச்சு ஸ்ரீயா போய் அவங்களை ஓசை பண்ணிடலாம். சுந்தரி அந்த அட்டகாக்கா நைட்டு அடிச்சு வந்துட்டல. இந்நேரம் தாத்தா விட்டு ஓடி போயிருக்கா. சுந்தரி என்ன அவமானப்படுத்துறேன். வாடி வெளிய இப்ப வர்றியா இல்லையா? வெளியே வாலிபத்தை நோகெடுக்கிறிய, வாடி பொட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோகெடுக்கிறிய. நீயா உன்ன தாரியா இன மோதி பார்க்க போறியா? என்ன முதல் ராத்திரியில் புக்கருக்க வந்தவனே, வாடி பொட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோகெடுக்கிறிய, வாடி பொட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோகெடுக்கிறிய. பொட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோகடிக்கிறிய, பொட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோகடிக்கிறிய.
நான் நீங்க சொல்ல ஏங்க நீங்க தினம் சோடா வச்சு தானே கொடுப்பீங்க? அதுக்கு இருக்கச்சி அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்கு சோடா ஊத்தணும்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவதான் பொண்டாட்டி. உயிர் எடுக்காது. என்ன எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தட்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் எனக்கு வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கலன்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்ன எப்படி பண்ணி போறாங்க? கொஞ்சமா ரோசம் இல்ல? நீ சொல்லாத தெரியுமா? இதுக்கு நிறைய முடிஞ்சாங்கன்னா இந்த பூசத்துக்கு ஆட்டம் தான் போயிடும். அவனை அடிக்க போய் அவன் தடுத்தீங்க. ஏண்டி சேவை ஒரு 30 ரூபாய் காசு சம்பாதிச்சு கொண்டாந்து கையில விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, தூங்க வைக்க சொல்லுவ. ராஜமணி மெட்ராஸ் ஏண்டி என்ன தைரியம் தான் ஏஞ்சிட்டே வேலை பண்ணி சொல்லுவ? இந்த ஐடியா அவனுக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காருங்க, மாமி கொடுத்த ஐடியாவா? வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடியிருக்காருங்க உன் ஃப்ரெண்ட், அவளும் கொடுத்த. வேற யாரு கொடுத்தா? நானே செஞ்சுட்டேன். இந்த வா, ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிற வார ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா? அங்க ஏன் கொண்டாட்டியும் பத்தியும் உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாளி ஆக்கிறேன். புரியுதா? டோர் லாக். முதல் தப்பு. அதுக்கப்புறம் உனக்கு காரணம் காட்டி எனக்கு பணிபட செய்ய மாட்டேங்கிறது 2வது தப்பு. இப்ப நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த உனக்கு அந்த வாத்தியாருக்கு சேர்த்து மிதிக்கணும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அவசரத்துக்கு தடவை கொடுத்துருவோம். அந்த வாத்தியை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரே நமக்கு தெய்வம் மாதிரி. இல்ல தெய்வமா? சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்த உனக்கு தெய்வமா? 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள வாக்கி கொடுத்துட்டேன். யாரு வரப்பக்கா சொல்லி புரியா? இந்த கிச்சிக்கால் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒத்த கால தனியா விட்டுருவோம். என்ன ஆட்ட 2 காலம் வெட்டி போடி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியார் வீட்டு பக்கம் போன அனுபவப்படா இருக்குல்ல, கண்ணகி தலையா கண்ணமாப்பட்டேங்கிற திங் பண்ணிக்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க புரியாம முடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாக்கா ஊரு வாசல வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அதை நீங்க பண்ணீங்கன்னு வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாதுடா. ஏண்டி 1 மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்னா வருஷம் பூரா திருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்கு இந்த கத்தியை வாங்கிட்டு வந்திருக்க. நீ வந்து காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க மவள. இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிற குத்தி காட்டிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. தண்ணி மேல சத்திய செய்றேன், தொடாம ஒண்ண விட மாட்டேன். நீ கட்டி அணைக்காம கண்டு போட மாட்டேன். ராமிஸ்ரே மத்தமா பிள்ளை வராம நான் படுத்துட மாட்டேன். நான் பதுங்கிட மாட்டேன். அம்மா நீ பயப்பட மாட்டேன். ஆளை கட்டி போல நான் நினைச்சேன். நான் ஏழையில
முட்டை புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிக்கிறிய ஆடி முட்டை புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிக்கிறிய நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா என்ன முதல் ராத்திரி புத்தருக்க வந்தவனே ஆடி முட்டை புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிக்கிறிய வெளியே வாலிபத்தை மோகடி